இந்த டோர்னமெண்ட்டில் எல்லாருமே எதிர்பார்த்த மேட்ச். ஸோ மோஸ்ட் அவைட்டட் மேட்ச். ஸோ மேகா பிரதர்ஸ் வர்சஸ் விஎம் ஸ்பாட்டன். இங்கே டாஸ்மென் பண்ண விஎம் ஸ்பாட்டன் வந்து பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஸோ ஒரு ஓவர் ஃபஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தமிழ் வேந்தன். இங்கே பவுலிங் எல்லாம் சீனி. 1 பவர் பிளேயர் கூட ஷாட் ஃபர்ஸ்ட் பாலே லெக் ஸ்டம்ப்ஸ் எடுத்து அடிச்சிட்டாரு. 6 வந்துருங்க. ஸோ இந்த மேட்ச் இங்கே 6ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லெக் ஸ்டம்ப்ஸில் தமிழ் வேந்தன் சந்திச்ச முதல் பாலே ஒரு 6. செகண்ட் பால் இந்த முறை பேட்டிங் கீழே கம்பேக்கிங் டெலிவரி டாட் 6க்கு அப்புறம் லோயர் பால் உடம்புல பட்டிருக்கு அப்படிங்கல சிங்கிள் ஓடிட்டாங்க. விக்கி ஷேக்கில் பேட்ல டிப் இருந்துச்சு. விக்கெட்டுங்க மொதல் விக்கெட் இங்கே எடுத்துட்டாங்க. விக்கி விக்கெட் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சீனி. 1 பேட்ஸ்மேன் ராக்கெட் ராஜ்கமல் உடனே ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் லவ்லி பால் நல்லா போட்டிருக்காங்க. பிஃபோர் த லென்த்தில் டாட்டோட முடிச்சிருக்காரு சீனி. ஃபர்ஸ்ட் பார் 6 போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 7. மேகா பிரதர்ஸ் 1 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. என்ன சர்க்கிள் 4 பேரோட முருகேஷ் வந்திருக்காரு நியூ பவுலர். ஏக்கர் ஒன் ஃபீல்டே வச்சாங்க. ஒன்னால ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே நல்ல ஃபீல்ட் சுந்தர் டாட் நோட்டாஸ் பால் லாங் ஆஃப்ல ஆடிட்டார். ஃபீல்டரே வச்சிருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்குங்க. மிஸ்ஃபீல்ட் பண்ணி இங்கே பவுண்டரி வந்திருக்கு 4. தமிழ் வேந்தன் பேட்லேருந்து பேட்டில் போட்டு உடம்பே வந்துச்சு. நல்லா ஸ்டாப் எக்ஸலன்ட் சேவ். மலையிடு கார்த்திக் டாட் தட்டி விட்டு பிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் படையப்பா விக்கி விக்கெட் நல்லா ஃபீல்ட். தமிழ் வேந்தன் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி எடுத்து கொடுத்திருக்காங்க. ரீபால் பாலுக்கு வந்துட்டாரு வெங்கட். இங்கே விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் கிடச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி விராட் சிவா. தட்டி விட்டு சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 13. மேகா பிரதர்ஸ் போன ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க முருகேஷ். பவுலர் சுந்தர் ஃபர்ஸ்ட் ஒன் ரீ கையில போட்டு இங்க போல்லையும் போட்டுருச்சுங்க. நான் ஸ்ட்ரைக்கர் இங்க விக்கெட் கிடைச்சிருக்கு. ராஜ்கமல் விக்கெட் முக்கியமான விக்கெட். ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுதுங்க. செகண்ட் பால் முன்னாடி கமிட் ஆயிட்டார் பாலுக்கு. அந்த பக்கம் ஆடிட்டார் கேப் அப்படிங்கல பவுண்டரியான்னு பார்ப்போம். எஸ் பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே ஒரு 4. ஸோ மச்சினிட்ட 4 இங்கே சிவா பேட்லேருந்து வந்திருக்கு. அவர் பேட்லேருந்து ஒரு முதல் 4 மறைச்சாரு. கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால் ஸ்டாப். இதுவும் டாட் ஷாட் ஸ்ட்ரைட் டு சைடில் ஆடிட்டாரு. சான்ஸ் ஃபார் 6 போயிருச்சுங்க. ஸோ லாஸ்ட் பால்ல ஒரு 6 வந்துருச்சு. ஸோ விராட் சிவா பேட்லேருந்து 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 24. மேகா பிரதர்ஸ் இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 4 ஓவர் போடுறக்காண்டி மாலையிட்டு கார்த்திக் பவுலிங் இல்லை. நியூ பேட்ஸ்மேன் வந்தால் கார்த்திக் ஷேக்கில். ஸோ கார்த்திக் வர்சஸ் கார்த்திக். ஃபர்ஸ்ட் பால் உடம்புல பட்டிருக்கு. கையிலே வச்சிருக்காங்க. இங்கே டாட் பால் இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ரைட் பேக் 2 டாட் பால் ரைட்டு தான் போயிருக்கு. கேட்ச் யாருக்குமே கேரி ஆகலை அப்படிங்கிற கேப்ல விழுந்திருக்கு. இங்கே 2 கிடச்சிருக்கு 2. பேட்லைன் டிப் ஆகிட்டு வந்துச்சு. கீப்பர் கேட்ச் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் கண்ணன்
லால் ஆடிட்டாரு சான்ஸ் ஃபார் 6 போயிருச்சுங்க. உள்ள வந்த வேகத்துல பேட்ஸ்மேன் பேட்ல இருந்து ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு லாங் ஆன்ல. சோ மச் நீடட் 6 தேவையான 6 பதிவு பண்ணிட்டாரு. உடம்பு போட்டு ஆடி இருக்காரு லெக் பை. நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். மாலையடி கார்த்திக். லாஸ்ட் பால்ல விக்கெட்டோட இந்த ஓரஞ்சு முடிவுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்துருச்சு. இது காலம் நான் கோவர்களுக்கு முடிவெட்ட தருவாயில் அணி உள்ள வந்துட்டாங்க. மேகா பிரதர்ஸ் டீம் டிஸ்கஷன் பண்ணி ஃபீல்டிங் போறாங்க. பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. 33 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. 34 டார்கெட். என்ன மேட்சை வின் பண்ண ஸ்ட்ரைக்ல மாலையடி கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்ல வெங்கட். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன்லி ஒன் பவர் பிளேயர் போற கண்டி விக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஷாட் வர விட்டு கட் பண்ணாரு. பவுண்டரி. ஒரு 4ங்க சந்திச்ச முதல் பால் ஒரு 4 பதிவு. செகண்ட் பால் ஆப்ஷன்ஸ்ல போயிருக்கு. ஒன்று மட்டும் போயிட்டாரு பாலுக்கு அப்படிங்கல. ஒரு 2 ஆடிட்டு சிங்கிள் இஷ்டம் ஓவர்ல வெங்கட் ஸ்ட்ரீக்ல லவ்லி பால் டாட். எடுத்துறதுக்குள்ள ஈஸியா 2 ஓடிட்டாங்க. 2 for the length bounce இருந்துச்சு. டாட் பால். அதோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயர் முடிச்சிருக்காரு விக்கி. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 9 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க விஎம் ஸ்பாட்டன். எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம. செகண்ட் 4 பேரோட பவுலிங் எல்லாம் சூர்யா வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போட. ஃபர்ஸ்ட் பால் போன பால் லெக் பை சிங்கிள். செகண்ட் பால் கிரி பால். நான் சொன்னல ஃபர்ஸ்ட்ல கேப் அப்படிங்கல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இருந்துச்சு. கண்டிப்பா பவுண்டரி. இங்க ஒரு 4 வெங்கட் பேட்ல இருந்து ஒரு 4 வந்துருச்சு. தென்னங்குடி வெங்கட். போன பால் 1 சைடு கிரி பால். ஷாட் உள்ள எடுத்துட்டு வந்த பந்து ஸ்ட்ரைட் டு சைடுல ஆடிட்டாரு. அத ஸ்டாப் ஃபேன் சிங்கிள் பேட்ல பட்டு ரோட்டாஸ் பால் எக்ஸ்ட்ரா ஆடிட்டாரு. நல்ல ஒரு ஆடி அங்கே ஒரு ஈஸி டபுள் 2 கேட்ச்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. சான்ஸ் ஃபார் பரிச்சு வந்தாரு பாலுக்கு. லவ்லி டேக்கங்க பாலுக்கு வந்துட்டாரு. விக்கெட் கிடைச்சிருக்கு. முதல் விக்கெட் இங்க எடுத்துட்டாங்க. மாலையடி கார்த்திக் விக்கெட் முக்கியமான விக்கெட். நான் பேட்ஸ்மேன் மண்டவட்டு பிரவீன். நல்லா போட்டிருக்காருங்க. டாட் பால் லாஸ்ட் பால். 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 19. 1 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க விஎம் ஸ்பாட்டன். ரிமைனிங்ல 2 ஓவர் 12 பந்துக்கு 14 தேவை. பவுலிங்ல கார்த்திக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் உள்ளே தட்டி விட்டு சிங்கிள். யாக்கர் பால் உரசிட்டு போயிடுச்சு கையில. சம்பையர் சிக்னல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கிடைச்சிருக்கு. 2 யாக்கர் பால் டாட் கீப்பரே எடுத்து நல்லா போடுங்க. அப்புறம் நீ கிளப்பி விட்டா இல்ல ஒரு 6 அம்பையர் சிக்னல் 6 கொடுத்துட்டாங்க. மிட் விக்கெட்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு மண்டவட்டு பிரவீன். 6 அடிட்டார். குட் ஷாட். ஒன் மான்ஸ் பவுண்டரி போயிருச்சுங்க. 4ங்க 6 அடிச்ச ஏரியாலே ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. இந்த நாளோட இங்க மேட்ச் டிரா பண்ணிட்டாங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். சொன்னது போலவே இது ஒரு எளிய இலக்காக ஒரு ரன் தேவை. ஷாட் ஸ்ட்ரைட் டு சைடுல எடுத்து அவுட்டாரு. ஹெலிகாப்டர் முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6. இந்த வின்னிங் ஷாட்டோட இந்த மேட்ச் இங்க முடிவுக்கு வந்துருச்சு. சோ இந்த மேட்ச் அங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. சோ வின் பண்ணி 3rd ரவுண்டுக்கு போயிருக்காங்க. சோ நல்ல ப்ளே. நல்ல ப்ளே 2 டீம். நடந்த போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் கோஸ் டு அண்ணன் ராக்கெட் ராஜ்கமல் அவர்கள். மண்டவட்டு பிரவீன் அவர்கள் கமிட்டிக்கு அழைக்கப்படுகிறார். நல்ல பேட். கை தட்டுங்கடா என்னடா. மரமங்கலம் வெர்சஸ் மேகா பிரதர்ஸ் அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டா ராஜ்கமல் அவங்களுக்கு டி-ஷர்ட் கொடுக்குறாங்க. ஆட்சி ஆடினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
இந்த ஆண்டிற்கான ஆக சிறந்த ஆல்ரவுண்டர் மனோஜமா வாங்க ஒரு நிமிஷம் இந்த அவார்டு மட்டும் கொடு. சிறந்த ஆல்ரவுண்டுக்கான அவார்டு அவங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் அவார்டு வச்சிருக்காங்க.